அட வாங்க, சம்மர் சீசன் வந்தாலே மாங்காய் தான் எல்லாருக்கும் ஞாபகம் வரும். ஸோ மாங்காய்னும் போது எல்லா இடத்துலையும் கிடைக்கும். ஆனால் இயற்கையான முறையில் எங்கே கிடைக்கும்னு தெரியுமா? நான் அவங்கக்கிட்ட ஆர்டர் பண்ணேன், 1 டேலே எனக்கு டெலிவரி பண்ணிட்டாங்க. வேறு யாரும் இல்லை, அவங்க நம்மளுடைய சேலம் ஃபார்ம் மேங்கோ. அவங்கக்கிட்ட தான். அவங்க காண்டாக்ட் நம்பர் மேலே கொடுத்துருக்கேன், வேணும்னா ஆர்டர் பண்ணிக்கலாம். அவங்களோட லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன். நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி அவங்களுக்கு டேரெக்டாக ஆர்டர் பண்ணிங்கன்னா 1 டேயில் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இயற்கையாக முறையில் எப்படி சொல்கிறேன் பார்த்தீங்களா? அந்த காம்பை கிள்ளும்போது அந்த பால் வருது பார்த்தீங்களா? அதுதான் உண்மையான இயற்கையான மாம்பழம். 100%, அதாவது 100% ரசாயனம் இல்லாமல் இயற்கையான முறையில் பழுக்க வச்சு நம்மளுக்கு மாங்காவும் தராங்க, மாம்பழமாகவும் தராங்க. கண்டிப்பாக ஒரு தடவை அவங்ககிட்ட ட்ரை பண்ணுங்கள். ஸோ நான் என்ன பண்ணேன், 5 கிலோ மாங்காய் வாங்கியிருந்தேன். அந்த மாங்காவை நல்லா கழுவி நான் வந்து இன்றைக்கி ஊறுகாய் போட போகிறேன். ஓகேங்களா? நல்லா துண்டு துண்டாக கட் பண்ணிக்கலாம். நமக்கு என்ன சைஸஸ் வேணுமோ கட் பண்ணிக்கலாம். இந்த கொட்டையோடு அந்த கொட்டையை மட்டும் எடுத்துருங்க. ஓகேங்களா? அந்த கொட்டையை எடுத்துகிட்டு சைஸ் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாகவே போட்டு நம்ம இந்த மாங்காய் ஊறுகாய் செஞ்சோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 4லேருந்து 5 மாதம் வரைக்கும் நல்லா வச்சு யூஸ் பண்ணலாம். நல்லா காய வச்சு தேவைப்படும் போது நம்ம தாளித்து நம்ம சாப்பாட்டுக்கு சைட் டிஷ்ஷாக வச்சுருக்கலாம். இவங்க அவங்களுடைய சொந்த நிலத்தில் இயற்கையான முறையில் நம்மளுக்கு உயர்தரமான மாம்பழத்தை நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு தடவை இவங்ககிட்ட வாங்கி ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி துண்டு துண்டாக கட் பண்ணி ஃபஸ்ட் நான் பிளாஸ்டிக் கண்டெய்னர் தான் போடுறேன். உடனே பிளாஸ்டிக் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. ஒரு 3 டேஸில் நான் மாற்றிடுவேன். ஸோ நல்லா போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒரு குழுக்கிடணும். ஓகேங்க? அதுக்கப்புறம் கைப்படக்கூடாது. ஓகே, இதில் கல்லுப்பு 5 கிலோ மாங்காய்க்கு நான் வந்து இப்போ நான் போட்ட அளவுக்கு ஒரு 3 அளவு வந்து உப்பை போட்டு நல்லா கைப்படாமல் குலுக்கி ஒரு 3 நாள் வெயிலில் வைக்கணும். வெயிலில் வைக்கிறது முக்கியம் கிடையாது, நம்ம அடிக்கடி எடுத்து குலுக்கி விடணும். அவ்வளோதான். அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் தாளித்து சாப்பிட்டீங்கன்னா அட வேறு என்ன, உடனே போங்க, லிங்க்கை ஓப்பன் பண்ணுங்கள். சேலம் ஃபார்ம் மேங்கோ அவங்கக்கிட்ட நீங்கள் ஆர்டர் போடுங்க. நாளைக்கே உங்கள் வீட்டை தேடி மாங்காவும் சரி மாம்பழமும் சரி டெலிவரி ஆகிடும். மாம்பழம்னா சாப்பிட வேண்டியதா, மாங்காய்னா ஊறுகாய் போட்ட வேண்டியதான். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். நம்ம பூவதி அம்மா சமையல் சேனல் அப்படின்னு சொல்லுங்கள், உங்களுக்கு அடிஷ்னல் டிஸ்கவுண்ட்டும் உண்டு. ஸோ இந்த மாதிரி மூடி எதுக்கு நான் வச்சுருக்கேன்னா, டிரான்ஸ்பரண்ட்டாக வச்சுருக்கும் போது நம்மளுக்கு ஈஸியாக தெரியும் அது என்ன ஸ்டேஜில் இருக்குன்ட்டு. ஓகே, இது காஞ்சதுக்கப்புறம் நான் வீடியோ